இந்த புல்லட் மட்டும் பர்டிகுலர் பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போ செகண்ட் ஹேண்ட்லாம் கிடைக்குங்களா? கிடைக்கும். என்ன ப்ரைஸுங்க செகண்ட் ஹேண்டில் எடுக்கணும்? ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்துங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி தான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரில. கடவுளே. ஓ ஆமாம், ஜின்னை பற்றி பேசவே இல்லைங்க. ஐயோ செம்ம சூப்பராக இருக்குது. சின்ன மலை தான். பேசாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்திருக்கலாங்க. பட் ஒரு புல்லட் பார்த்தேன். பட் எனக்கு வந்து அது கேட்க வந்து மனசு வரல. இது அது க்ரீனுங்களா? உங்கள் பேருங்க என்னங்கண்ணா? டிப்ரெஷன் குறைக்கிறதுக்காக வீடியோ பண்ண வந்தேன். திரும்ப டிப்ரெஷன் குறைச்சி திரும்ப நல்லா ஏற்றிட்டு போகிறேன். ஹைடா பைசன் கேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து 2வது வீடியோ அதே நாளில் அத்தானி ரோடு அந்த vlog-ஐ முடிச்சுட்டு ஸோ இப்போ நம்ம வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போகிற வழியில் இன்னும் 2 பிளேஸை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கோம். எந்தெந்த ஏரியானா பவளமலை, அதுக்கப்புறம் அருள்மலைன்னு சொல்லிட்டு 2 ஹில்ஸ் இருக்குங்க இந்த பக்கத்தில். இந்த சைடு வரமாதிரி பார்ப்பேன் இந்த மலைக்கு எப்போ போகிறது, சரி நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணால் போய்க்கலாம் இந்த பக்கம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு vlog ஸ்டார்ட் பண்ணும்போது ஞாபகம் இல்லை. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது சரி ஓகே அதுவும் ஒரு vlog மாதிரி பண்ணிடலாம், செகண்ட் vlog மாதிரி அப்படின்றதுக்காக போயிட்டுருக்குங்க. இப்போ கோபிக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸோ நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய வியூவர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு முழுக்க நோட்டிஃபிகேஷனாக வரும் டெய்லி. சரி எவ்ரி ஃப்ரைடே இல்லைன்னா சாட்டர்டே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி முன்னாடி வீடியோ என்னென்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடம் காலையில் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இன்னும் ஒரு துளி கூட வெயில் வரலைங்க. மணி பார்த்தீங்கன்னா 11:45. ஒரு துளி கூட வெயில் வரல. பவளமலை, அருள்மலை 2 மலையும் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அது எப்படி இருக்குது, சின்ன மலையா பெரிய மலையா, மேலே வண்டி போகுமா போகாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜோசி பாருங்கள். ஜோசியம் பவளமலை இங்கே தான் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பவளமலைக்கு. ஆனால் இங்கே இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோமீட்டர் தான். இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பவளமலை. இதுதான் போகுங்க பவளமலை. கோவில் இருக்குமோ பவளமலை? இதெல்லாம் எப்படியாவது கேட்டு பார்ப்போம். எந்தாச்சும் லெஃப்ட் எடுக்கணுங்க. தெரிஞ்சு மேலே வந்து கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன், முருகன் கோவில். நல்லா நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன். ஸோ மேலே போகலாமா இல்லையான்னு தெரில. பார்ப்போம். எங்கள் வீடு பாருங்கள் சூப்பராக இருக்குது. மேலே வண்டி போகாது போல். மேலே வண்டி போகுமோ? கோவில் தாங்க இருக்கு. பட் நான் இப்போ மேலே போயிட்டு கோயிலுக்கெலாம் போக போகிறது இல்லைங்க. சும்மா வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க. மாறி வந்துட்டாங்க. அந்த கார் வந்தோன்னா காருக்கு பின்னாடியே வந்தோன்னா கரெக்டாக தெரில எனக்கு. கேட்டு பார்ப்போமா? அண்ணா மேலே வண்டி போங்களா? எப்படி வலிங்கண்ணா? தரத்துலிங்களா? ஓகே தேங்க்யூ. மண்டபமும் இருக்கு. ஓ ஆமாம், ஜின்னை பற்றி பேசவே இல்லைங்க. ஐயோ இவ்வளோதாண்ணா கோயில். கோயில் சூப்பராக இருக்குப்பா.
கோயில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அந்த பெயிண்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருக்குது. சின்ன மலை தான், பட்டு ஒரு நாள் இதுக்குன்னு தனியாக வருவோங்க. பேசாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்திருக்கலாங்க. நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால் போயிட்டு உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டதுனால உள்ளே போக முடியல. போகிறதுனா போகலாம், பட் வேண்டாம், மனசு கேட்கல. ரூட் எப்படின்னா கோபியிலேருந்து அத்தானி போகிற வழிங்க. நல்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடே போர்டு போட்டிருக்குங்க, முத்துமலை சரி பவளமலைன்னு சொல்லிட்டு. சாமி பேர் பார்த்திங்கன்னா முத்துக்குமார் திருக்கோவில். கோயில் வந்து பக்காவாக இருக்குது, பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஆனால் இன்றைக்கி தாங்க ரோடே வந்து வெயிலே இல்லாமல் இருக்குதுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பை கேர்ள்ஸ், வீடியோலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். வாழ்க்கைக்கு உதவுற மாதிரியான வீடியோக்களை நான் போடுவேன், நீங்கள் பாருங்கள். சரி, ஒரு புல்லட் கூட பார்க்கலைங்க, புல்லட் விஷயத்தை மறந்துட்டேங்க. பட் ஒரு புல்லட் பார்த்தேன், பட் எனக்கு வந்து அது கேட்க வந்து மனசு வரல. அதுக்குள்ளே போயிட்டாங்க அவங்க. டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் புல்லட் எதுவும் வரலைங்க. பேசும் அந்த புல்லட்டே ட்ரை பண்ணியிருக்கலாமோ. எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் யோசிக்கிறேங்க, அதனால தான் கண்டென்ட் வந்து மிஸ் பண்ணுறேன். இந்த புல்லட்லாம் பயங்கரமாக இருக்குது. கைஸ், புல்லட்ன்றது பார்த்தீங்களா, இங்கே பாருங்க எத்தனை புல்லட் நின்றுருக்குன்னு. ஒரு ஒர்க் ஷாப் புல்லட் இருக்குது. இது இந்த புல்லட் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஷாப் பண்ணுறாங்கன்னா புல்லட் ஒர்க் ஷாப்பாங்க. இந்த புல்லட் மட்டும் பர்டிகுலர் பண்ணிட்டுருக்கீங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஆமாங்கண்ணா. அதான் இன்றைக்கி காலையில் சரி அத்தானி போகலாம், அத்தானி ரோடு இருக்குல்ல, அங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த புல்லட் நிறையா பார்த்தேன். சரி அதான் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப இங்கே புல்லட் இங்கே பார்க்கவே முடியல. அப்புறம் பார்த்தா புல்லட் பார்க்க முடியலனால அதை பார்த்து இத்தனை புல்லட் இங்கே நின்று இருந்துச்சு. சரி அதான் சரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஓனருங்கண்ணா நீங்கள் தானா? இப்போ செகண்ட் ஹேண்ட்லாம் கிடைக்குங்களா? என்ன ப்ரைஸுங்க செகண்ட் ஹேண்டில் எடுக்கணும்? ₹1 இருக்கு. ம் வேலைக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. ஓகே ஓகே. பெட்ரோல் பிளட் கண்டிஷன்லாம் அந்த மாடல்லாம் 3 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் போயிருக்கு. இது அந்த க்ரீனுங்களா? ஓகே ஓகே. 61 அது 61 மாடல். 3 லட்சம் 3.5 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் நார்மலான மாடலும் எந்த வண்டி இதே கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி செலவு 1.25 லட்சம் பண்ணிக்கலாம். 1.25 லட்சம் பண்ணிக்கலாம். நம்பர் கோவி வாங்கி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லோக்கலில் மட்டும் தான் ஆல்டர் பண்ணாங்களா, வெளியிலேருந்து வராங்களா? வெளியிலேருந்து வராங்க. எங்கேருந்து வராங்க? பல்லடம், கோயம்புத்தூர். ஓகே. ஈரோடு, திருப்பூர், மேட்டுப்பாளையம். ஓகே ஓகே. சரி, ஒரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ எடுக்கலாங்களா? சரி சரி, ஒரு நாள் ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை என்னோடதில், இல்லைன்னா எடுத்துருக்கலாம். நான் ஒரு நாள் வீக் டே எப்பயுமே இங்கே தான் இருப்பீங்களா? எனக்கு வரமாட்டேங்க. இல்லைங்கண்ணா, இப்போ தான் நான் என்னங்கண்ணா தர்மன்னு சொல்லிட்டுங்கண்ணா. சொல்லுங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதை நான் ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு ஒர்க் பிஸி இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஃபார்மிங் பார்த்துக்கிறேன் நம்ம ஸ்டுடியோ அது. ஓகே. நான் இப்போ தான் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணிக்கிறேன். ஃபார்மிங் சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே. வீடியோ நீங்கள் போடணும்னு சொல்லுங்கள், நான் நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது, ஓகே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ரீஸ்டோர் பண்ணலேருந்து சரி, நான் வரேங்க, ஒரு நாள் ஃப்ரீ ஆகிட்டு வரேங்கண்ணா. ஏன்னா நானும் திருப்பூர் தான். உங்கள் பேருங்க? என்னங்கண்ணா? தர்மராஜ். இதெல்லாம் வந்து என் பேர் தர்மராஜ் தான். அதான் தர்மன்னு சொன்ன சேனல்ல என் பேர் தர்மராஜ் தான். ஓ ஓகே ஓகே ஓகே. என் பேரில் இப்போ தான் 4வது ஆளை பார்க்குறேன். இப்போ என் கிளாஸ்லேயே ஒருத்தன் தான் தர்மதுரைன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 2வது உங்களை பார்க்குறேன். இப்போ தர்மலிங். ஓகே 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 ஓகே. சூப்பர் சூப்பர். அப்புறம் எங்கள்
சார் ஒருத்தர் எனக்கு கிளாஸ் எடுத்தார் 12th, அவர் பேரும் தர்மராஜ் தான். நீங்கள் இவர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் மயிலேர் ரவீந்திரன்? யாருங்க? மயிலேர் ரவீந்திரன் டாக்டர் அப்சுமா இருப்பாங்க. அவங்க அப்பா தர்மராஜ் தான் டாக்டர். ஓ ஓகே ஓகே. இல்லை நானும் புல்லட் எடுக்கணும், பழைய புல்லட் எடுக்கணும். அதெல்லாம் தான் டக்குன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு புல்லட். ஆக்சுவலாக புல்லட் எடுக்க தான் பிளான் எனக்கு. இப்போ இருக்கிற புல்லட் பார்த்துட்டு எல்லாம் அதை எடுக்க அதில் காசு போட மனசு இல்லை. சரி எடுக்கிறதுன்னு சொல்லி தான் பிஎன்டபிள்யூ போய் தான் எடுத்தாங்க. இது என்ன மைலேஜ் வருது? என்னங்கண்ணா? இல்லைங்கண்ணா வரும் 30 வரும். நம்ம அடித்து ஓட்டணுமா 25. இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா 3 ரூபா போடணுங்களா? ஆமாங்க, 3 ரூபா அந்த ஆனால் கிடைக்குது. புல்லட்லாம் இருக்குது. அது அதிகமாக பிடிக்கிறது ரொம்ப சிரமம். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஓனர் 61 புதுசு எடுத்தது. ஒரே ஓனர். இன்னைக்கு காலையில் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த முன்னாடி, ஓகேங்களா? புல்லட் சத்தம் கேட்டுச்சு. அது வர எவ்வளோ நேரம் கழிச்சு தான் வந்துச்சு எனக்கு. அப்போலேருந்து ஐயோ. அதேமாதிரி அந்த சைடு அத்தனை சைடு போயிருந்தேன். இப்படி போனால் புல்லட் இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. ஒரு 6-7 புல்லட் பார்த்துட்டேன் இந்த ஏரியாவில். கோபி, கவுந்தப்பாடி இந்த ஏரியா பூரா மெயினாக ஓடுறது பார்த்தீங்கன்னா கோபி, கவுந்தப்பாடி, அந்தியூர், அத்தானி இந்த சரௌண்டிங் அதிகமாக புல்லட். சேனல் சொல்லிட்டே வந்தேன், வீட்டுக்கு போகிறதுல ஏதோ புல்லட் பார்த்துடணும், ஏதோ ட்ரைவ் வாட்ச் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த பழைய பைக்குனா கொஞ்சம் கிரேஸ். என்ன தான் புதுசு வந்தாலும் அந்த பழசில் இருக்கிற. சரி அதனால் நான் கண்டிப்பாக வரங்கண்ணா. என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணலாம். சரி நான் வரேங்க. ஓகேங்க. உங்கள் பேருங்க? மணி. ஓகேங்க. புல்லட் மணி. ஐயோ சரியான சர்ப்ரைஸுங்க இன்னைக்கு. பார்த்தீங்களா புல்லட் பார்த்தாச்சு. பா நான் தேடிட்டே வந்தேன், எங்கேயோ புல்லட்டை பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தா அங்கே புல்லட் ஒர்க் ஷாப்பே இருக்குதுங்க. கண்டிப்பாக புல்லட்டுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் இருக்குதுங்க. வெயிட் பண்ணிட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் புல்லட் வாங்கணும், ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். வாவ் வாவ், அவங்களே புல்லட்டு அரேஞ்ச் பண்ணி தருவாங்களாமா. சூப்பர். சே ஆனால் அது ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அவரோட ஃப்ரெண்டு. அவர் பேரும் தர்மராஜ் தானம்மா. அவ்வா ஓகே, நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு காண்டாக்ட். இவர் பேர் பார்த்தீங்கன்னா புல்லட் மணி. அவர் பேர் ஆக்சுவலாக மணின்னு தான் அப்படியே சைலண்டாக சொன்னார். அவர் கூட இருந்தவர் தான் பேர் புல்லட் மணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுத்தி சொன்னார். சீக்கிரம் நாமளும் ஒரு புல்லட் வாங்கணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் அந்தாண்ட ஒரு நாள் வருவோங்க. கண்டிப்பாக வந்துட்டு புல்லட் பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்போம். எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதோட பீட்லாம் எப்படி வருது, எதனால், என்ன எது லொட்டு லொசுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து மேயிறோம். புல்லட்டை வந்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேயிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஓ ஐயா கடை வந்துருச்சு. வாங்கய்யா. நேற்று வந்த மாதிரி தெரியுது. நேற்று பார்த்துட்டு கிளம்பியாச்சு. வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பரவாயில்லைங்க. ஐயா கடையில் பார்த்துட்டிங்கன்னா டீ 10 ரூபாயாம்மா, காஃபியும் 10 ரூபா தானம்மா. பரவாயில்லையே. பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு யாராச்சும் டீ காஃபி ஜாலியாக அரட்டை அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐயாவோட கடைக்கு வரலாம். காலையில் வந்து 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாராம்மா கடை. 4 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஐயா கடையில் வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு காஃபியோ ஒரு டீயோ போட்டு ஃபுல்லாக அரட்டை அடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம். எப்போ வேணாலும் வரலாம். உங்களுக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஐயாவோட கடையை. நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிறன்னா அங்கே வரலாங்க. ஆனால் கல்ல சரியான பொண்ணுங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, யாராச்சும் பார்க்கலீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு ஐயா கடைக்கு போயிருப்பேன். காலையில் ஒரு 6 மணிக்கு அந்த டைமில் போயிருப்பேன். பயங்கரமான ஃபன்னாக இருக்கும் கடையில். மலைவே காணும். இதாங்க அருள்மலை வந்தாச்சுங்க. நீங்க
டூரா? என்ன ஊர் நீங்கள்? குன்னத்தூர் இங்கே தான் இருக்கு. மக்களே இங்கே வந்து சாமி பார்த்தாச்சு. சாரி, கோவில் வந்து க்ளோஸுங்க, நட சாத்திட்டாங்க. திரும்ப 4 மணிக்கு தான் ஓப்பன் ஆமாம். அதனால் இப்படி இருந்தாலும் சாமி நம்ம போய் பார்த்துருக்க முடியாது. அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கு என்ன ஏதுன்னு தெரில. ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்துங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி தான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரில. கடவுளே. பேட்ரியோட கேப் வந்து உடஞ்சி உள்ளேயே மாட்டிக்கிச்சுங்க. இப்போ பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ண முடியல, கேமராக்குள்ளேருந்து எடுக்கவே முடியல. டிப்ரெஷன் குறைக்கிறதுக்காக வீடியோ பண்ண வந்தேன். திரும்ப டிப்ரெஷன் குறைச்சி திரும்ப நல்லா ஏற்றிட்டு போகிறேன்.